பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 13வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 104ஆம் சங்கீதம், வசனங்கள் 31 முதல் 34 வரை. கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமீனப்பா. உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்கள் தேவனுடைய மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நீர் எப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்பது எங்களுக்கு தெரியுது ராஜா. உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை உருவாக்கின சிருஷ்டிகரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கையின் சிருஷ்டிகளை பார்த்து நீர் மகிழ்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியப்பா. உம்முடைய பலத்த கரத்தினால ஒவ்வொரு இயற்கையையும் நீர் உருவாக்கியிருக்கிறீர் என் தகப்பனே. மனுஷனுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் நீர் உருவாக்கினதுக்கு பின்பதாகவே மனுஷனை நீர் உருவாக்கினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவை. ஒவ்வொரு கிரியையும் உம்முடைய மகத்துவங்களை அது பிரஸ்தாபப்படுத்துகிறது. உம்முடைய வல்லமையை அது அறிக்கையிடுகிறது ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் வல்லமையில் பெரியவர். உமக்கு ஸ்தோத்திரம். செய்கைகளில் நீர் மகத்துவமானவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்தினோம்ப்பா. இந்த வேளையிலும் கூட எங்களை முற்றிலுமாக தாழ்த்தினோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. இந்த நோக்கத்துக்காக ஒவ்வொரு மனுஷரையும் பரலோகத்திலிருந்து இந்த பூமியிலே பிறக்க வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள தேவ ஆவியானவர் தாமே ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் நீர் வாசம் செய்திட வேண்டும். உம்முடைய சித்தத்தை நீர் வெளிப்படுத்தலைன்னா ஒரு மனுஷரும் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. அப்பா தகப்பன், இறங்குவீராக ஆவியானவரே. ஆமீன் பிதாவே. எங்களை இந்த பூமியிலே அனுப்பினதுக்கான உம்முடைய நோக்கங்கள், உம்முடைய திட்டங்களை எங்களை வெளிப்படுத்தி அதன் வழியிலே நடக்க கர்த்தங்களுக்கு அருள் செய்வீராக. தேவ ஆவியானவர் இறங்குவீராக. நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை நீங்கள் ஊற்றுங்க என் தகப்பனே. அமீனப்பா. வெறுமையாயிருக்கிறவங்க சரீரத்திலே உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து நாங்கள் செயல்பட முடியும். ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். தேவனுக்கு வேதனை உண்டாக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆமீன் என் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தின்படியே நாங்கள் நடக்க, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்த எங்களுக்கு அருள் செய்வீராக. ஆமீன் தகப்பனே. உலகத்தின் மாயைகளை சிக்கொண்டு போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆமீன். எங்களுடைய வழிகளை எல்லாவற்றும் தகப்படி எங்களுக்கு போதித்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் விக்கனமின்றி வாசம் பண்ண எங்களுக்கு அருள் செய்வீராக. இவ்வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெயில் உஷ்ணத்திலிருந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பாதுகாத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல குளிர்ச்சியான மழையை எல்லா இடங்களிலும் தேவன் கட்டளையிடுவீராக. ஆமீன் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா, ஒவ்வொருவரும் ரட்சிப்பை சுதந்திரிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஆவியானவர் இறங்குவீராக. ரட்சிப்பை அசட்டை செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க தேவரே. அந்த மேன்மை, அந்த மகத்துவத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் புரிவீராக. ஆவியானவரே, உம்முடைய அடையாளங்கள், உம்முடைய அற்புதங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆமீன். கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீராச்சே. அப்பா, எங்களுக்கு இறங்குவீராக. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. அப்பா பிதாவை மனம் இறங்குவீராக. இஸ்ரேலுக்காக, பாலஸ்தீனுக்காக, ஈரானுக்காக ஜெபிக்கிறோம். உக்ரைன், ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் வர ராஜா தேசத்தின் அதிபர்களுக்கு தெய்வ பயம் உண்டாகட்டும் என் தகப்பனே. ஆவியானவரை மனம் இறங்கிருளுவீராகப்பா. தேவனை நினைக்கவும், உம்முடைய திட்டங்களை அறிந்து கொள்ளவும், உடைய வழியில நடக்கவும் ஆவியானவர் நீர் அவங்களுக்கு போதிப்பீராக. தேசத்தின் ஜனங்கள் அவரை நம்பித்தான் இருக்காங்கப்பா. தகப்பனே, ஒரு சமாதானமான சூழ்நிலை உருவாக்குங்க ராஜா. ஆவியானவர் இறங்கிருளும் அப்பா. ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகமும் பிரசன்னமும் எங்களோடு இருப்பதாக. ஆமீன். எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.
நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.